நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய இடங்கள்ல ஊழியக்காரங்க பயங்கரமாக வளர்ந்து வேற லெவலில் போயிடுறாங்க. விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்த்தா அப்படி ஒரு மாதிரியா மந்த நிலைமையாகவே இருக்கு. அது நம்ம ஊழியத்தில் இருக்கவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு விசுவாசி மாதிரியே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு மற்ற சபையில் இருக்கிற விசுவாசி மாதிரி இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். எதுனேர் புரியுது? ஊழியக்காரங்கள்லாம் பயங்கர குரோத்தில் போயிடுவாங்க. அவங்க கார் வாங்கியிருப்பாங்க, அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க, அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஆனால் விசுவாசிகளுடைய நிலைமை கடைசி வரைக்கும் அடித்து பிடிச்சி 9 மணி பஸ்ஸை பிடிச்சி போய் உட்காந்து பசியோட பட்டினியோட தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் வீட்லேயும் அடி மிதி வாங்கி கூட்டத்துக்கு போகிறது, இந்த நிலைமெல்லாம் மாறணும். நம்ம ஊழியத்தில் அப்படி இருக்கக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சு நீங்கள் அப்படி கிராஜுவலாக நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆமென். சரி, கர்த்தர் நம்ம மேலே ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு இதுதான் தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க.